வெல்கம் டு லெட் இட் சிம்பிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளப்பிங் ஆஃப் இன்கமோட ப்ரொவிஷன்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷன் 60 to 64 கிளப்பிங் ஆஃப் இன்கம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரோட அதாவது அசஸியோட டோட்டல் இன்கமில் இன்னொருத்தரோட இன்கம் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுறது, தட் இஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான் கிளப்பிங் ஆஃப் இன்கம். ஏன் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்ற ப்ரொவிஷன் பற்றி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். லெட் மீ ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள். லெட் இஸ் அஸ்யூம் மிஸ்டர் சுரேஷ் ஹாஸ் அ டோட்டல் இன்கம் ஆஃப் ₹6,10,000. அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ரெண்டு கேஸஸில் அனலைஸ் பண்ண போகிறோம், ரெண்டு சிச்சுவேஷனில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், என்டையராக அவரோட இன்கம்மை யாருக்கோ ஒரு டைவெர்ட் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்காருன்ற பட்சத்தில் அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி என்ன. அதே மாதிரி அவரோட இன்கம்மை அவரோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அப்போ அந்த கேஸில் எவ்வளோ அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி என்ன. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சாலே நம்ம ஏன் இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் பார்க்குறோன்றது ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் வித்தவுட் டிவர்ஷன் ஆஃப் his income. ஸோ நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி பற்றி நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு அதில் பார்ப்போம். ஸோ அதில் கிளியராக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வி நோ தட் இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் எப்படின்னா ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம். இன்கம் இன்க்ரீஸ் ஆக நமக்கான டேக்ஸ் ப்ராக்கெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஸ்லாப் ரேட்ஸ் படி நமக்கு லிட்டி வரும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ₹6,10,000 எப்படி நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 2,50,000 வரைக்கும் we know that the assessment year 2019-20 there is no tax up to ₹2,50,000. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து taxable ஆகும் on various slabs. ஸோ நெக்ஸ்ட் 2,50,000 to 5,00,000 வரைக்கும் எவ்வளோ பர்சன்ட்டா, ஸோ 2,50,000க்கு 5%. ஸோ ஃபர்ஸ்ட் 2,50,000க்கு நோ டேக்ஸ், நெக்ஸ்ட் 2,50,000க்கு 5%, ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ, 6,10,000ல் 5 lakhs போச்சுன்னா ரிமைனிங் ₹1,10,000. ஸோ அதில் 20% டேக்ஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா மொத்தம் 22,000 வரும். ஸோ ஓவராலாக 12,500 + 22,000 இட் இஸ் 34,500. திஸ் இஸ் தி டேக்ஸ் லைபிலிட்டி, தட் இஸ் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. இதோட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் நம்ம ஆட் பண்ணுவோம் at 4%. ஸோ 34,500 × 4% போட்டால் ₹1,380 கிடைக்குமா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் the total tax liability is ₹35,880. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ், தட் இஸ் அவரோட இன்கம் யாருக்கோ அவர் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணாமல் இருக்கார். ஸோ அந்த கேஸில் இவரோட டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி ₹35,880 வருது. அதுவே செகண்ட் கேஸ், அவரோட இன்கம்மை அவரோட 5 ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறாரு பை ஹோல்டிங் ₹2,10,000 with himself. அது எப்படி நம்ம டேக்ஸ் லைபிலிட்டின்னு பார்க்கலாம். ஸோ when Mr. Suresh diverts his income among 5 of his relatives by retaining ₹2,10,000 with himself. என்ன சொல்கிறாங்க, அந்த ₹6,10,000ல் ₹2,10,000 அவரோட வச்சுக்கிறாரு, ரிமைனிங் 4 lakhs வந்து அவரோட 5 ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குறாரு, இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படின்னா அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி என்னவாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சுரேஷ் அவரோட ₹6,10,000 2,10,000 அவர் வச்சுக்கிறாரு, மிச்சம் 4 lakhs வந்து டிவைட் பண்ணுறாரு ஃபார் 5%. ஸோ இந்த 4 lakh 5%க்கு டிவைட் பண்ண ஆகும், இண்டிவிஜுவலாக உங்களுக்கு 82,000 taxable ஆகுமா. ஸோ we know that up to ₹2,50,000 there is no tax, சரிங்களா, it is 0 tax. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும், இவரோட இன்கம்மை ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டார், இதனால் அவர் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தீஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் டேக்ஸ் அவாய்டன்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியல் ஓனர் ஆஃப் இன்கம் ட்ரேஸ் பண்ணி அவரோட இன்கமில் இவங்களோட இன்கம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இது மாதிரி டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. செக்ஷன் 60 to 64. இப்போ உங்களுக்கு கிளப்பிங் ஆஃப் இன்கம் அது எதுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா. அசஸியோட டோட்டல் இன்கமில் அதர் பர்சன்ஸோட இன்கம்மை ஆட் பண்ணுவாங்க. இன்கம் earned by any person is included in the assessee's total income and have to pay tax on his additional income, that is income of other persons to be included in the total income of an assessee. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரொவிஷன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். செக்ஷன் 60 to 64. ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு இன்க்ளூட் other person's income in an total income of an assessee. அசஸியோட டோட்டல் இன்கமில் இன்னொருத்தரோட இன்கம்மை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், செக்ஷன் 60, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் அன் அசட். ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமையே அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள் இட் செல்ஃப்.
மிஸ்டர் சதீஷ் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை அவரோட சன் தட் இஸ் மிஸ்டர் நரேஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் வச்சுருக்கேன், அதுலேருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம் நீ கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த அசட்டை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இல்லையா. இது மாதிரி கேசஸில் இந்த இன்கம் யாருக்கு டேக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் taxable in the hands of மிஸ்டர் சதீஷ் பிகாஸ் அவரோட பேரில் தான் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹீ இஸ் அ ரியல் ஓனர். ஸோ இன்கம் அவர் டைவர்ட் பண்ணிட்டார், பட் ரியல் ஓனர் யார், மிஸ்டர் சதீஷ். இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபரார் தட் இஸ் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மிஸ்டர் சதீஷ். ட்ரான்ஸ்ஃபரி யார்கிட்ட அது போகுது, மிஸ்டர் நரேஷ். ஸோ இது புரிஞ்சுதா, ட்ரான்ஸ்ஃபரார் அண்டு ட்ரான்ஸ்ஃபரி. இது மாதிரி இந்த இன்கம் அதாவது ரெண்டல் இன்கம் யாருக்கு டேக்ஸபிள் ஆகும்னா, மிஸ்டர் நரேஷ்க்கு டேக்ஸபிள் ஆகாது, மிஸ்டர் சதீஷ்க்கு தான் டேக்ஸபிள் ஆகும் பிகாஸ் ஹீ இஸ் த ரியல் ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா. ஸோ இது மாதிரி அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமையே அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ, யார் அதோட ரியல் ஓனரோ அவங்களோட இன்கம்ல தான் அந்த இன்கம் டேக்ஸபிள் ஆகும், அதோட ஆட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் அசட் அண்டர் செக்ஷன் 60. நெக்ஸ்ட், revocable transfer of asset by an assessee to any other person was taxable only in the hands of transferor. ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் அந்த அசட்டை கொடுக்குறாங்க சரிங்களா. இதில் என்ன இருக்குன்னா, சில கண்டிஷன்ஸ் இருக்கும். கண்டிஷன்ஸ் என்ன, திருப்பி அந்த அசட் வந்து இவர்கிட்டே வரும் சரிங்களா. இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் அஜய். அஜித் யார், ட்ரான்ஸ்ஃபரர். அஜய் ட்ரான்ஸ்ஃபரி. இவர்கிட்டருந்து இவருக்கு அசட் வருது. ஸோ யார் அசட் வாங்குறாங்களோ அவங்க அஜய். சில ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ரிவோக்கபிள்னா என்ன, இந்த ட்ரான்ஸ்ஃபரை அவங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். பண்ணுறாங்க அப்படின்னு மிஸ்டர் அஜித் வச்சுருக்க கமர்ஷியல் வெஹிக்கிளை மிஸ்டர் அஜய் கிட்டே கொடுக்குறாங்க ஃபார் 6 months. அங்கே கண்டிஷன் என்ன, 6 monthsக்குள்ளே நான் திருப்பி அதை வாங்கிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதோட ரியல் ஓனர் யார், இப்போயும் சரி அப்போயும் சரி, யார் ரியல் ஓனர், மிஸ்டர் அஜித். ஸோ இந்த 6 monthஸில் இந்த மிஸ்டர் அஜய் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாலுமே தட் வில் பி taxable in the hands of மிஸ்டர் அஜித் only. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். எனி இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் வில் பி சார்ஜபிள் டு டேக்ஸ் ஓன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். ட்ரான்ஸ்ஃபரர்னால் யாரோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க ட்ரான்ஸ்ஃபரர். புரிஞ்சுதா. ஸோ அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் வில் பி டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும், திருப்பி அவர்கிட்ட தான் வரப்போகுது, தட் இஸ் ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். அவர்கிட்டே அந்த ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகிடும். அந்த சிச்சுவேஷன்ஸ்லையும் ட்ரான்ஸ்ஃபரர் கையில் தான் அந்த அமௌண்ட் டேக்ஸபிள் ஆகும். எனி இன்கம் ஏர்ன்ட் பை மிஸ்டர் அஜய் பி சார்ஜ் டு டேக்ஸ் டியூரிங் தட் ஸ்பெசிஃபைட் பீரியட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் அஜித் ஓன்லி, ட்ரான்ஸ்ஃபரர். ஸோ மிஸ்டர் அஜய் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே தட் வில் பி டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் அஜித் ஓன்லி. ஸோ லெட்ஸ் ஹாவ் சம் ஆஃப் தி பேசிக் ப்ராப்ளம்ஸ். How are the following income treated under Income Tax Act 1961? ஸோ இந்த கேசஸ்லாம் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. First one, Jayakumar transfers 3,000 debentures of ₹100 each, carrying 13% of interest to Mr. Krishna on 1st April 2018 on condition that if the price is not paid within 1 year, the debentures will revert back to Jaya. என்ன சொல்கிறாங்க, ஜெயக்குமார் அவரோட 3,000 debentures ஈச் வேல்யூ ஹேஸ் ₹100, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேரி பண்ணுமா, 13%. இது என்ன பண்ணுறாங்க, இந்த டிபெஞ்சர்ஸை மிஸ்டர் கிருஷ்ணாக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஆன் 1/4/2018 ப்ரீவியஸ் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. என்ன கண்டிஷன் இருக்குது அங்கே, நீ 1 இயர்க்குள்ளே ப்ரைஸை பே பண்ணல அப்படின்னா டிபெஞ்சர்ஸை திருப்பி ஜெயாக்கிட்டே போய்டும்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போது கண்டிஷன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன, ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் கேஸில் இதிலேருந்து வரக்கூடிய தட் இஸ் இந்த 3,000 debentures of ₹100 each carrying 13% interest சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 3,000 debentures இருக்குது. 3,000 debentures each value has 100னா எவ்வளோ ஆகும், 3 lakh. 3 lakhல 13% போட்டால் ₹3,900 இன்ட்ரெஸ்ட் வருதா. ஸோ மிஸ்டர் ஜெயா, ஸோ கிருஷ்ணா ரிசீவ் பண்ணக்கூடிய ₹3,900 இன்ட்ரெஸ்ட் வில் பி taxable in the hands of Jaya because this is revocable transfer under section 61. X owns ₹2 lakh, 12% government securities, annual interest being 24,000. On 1st April 2019, he transfers income to B, his brother, without transferring the ownership of these securities. என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வச்சுருக்க செக்யூரிட்டிஸை அவரோட பிரதர் பிக்கு கொடுக்குறாங்க. என்ன செக்யூரிட்டிஸ், ₹2 lakh, 12% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆனுவலி அவருக்கு வந்து 24,000 இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சுவலாக அவர் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை இந்த கேஸில் பாருங்களேன்.
அவர் வச்சுருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரா இல்லை, பட் ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கமை மிஸ்டர் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ இது என்ன கேஸ்? அண்டர் செக்ஷன் 60 இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் அசட். அந்த அசட்டை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லையா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை, ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை அவர் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவர் டேக்ஸை குறைக்கலாம்னு நினச்சி பண்ணியிருப்பார். ஆனால் இந்த அமௌண்ட் வில் பி taxable in the hands of Mr. X only, பிகாஸ் அதோட ரியல் ஓனர் யார்? மிஸ்டர் எக்ஸ் தானே. நெக்ஸ்ட்டு irrevocable transfer அண்டர் செக்ஷன் 62. ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்னா என்ன? வித் சர்டன் கண்டிஷன்ஸ் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. திரும்பி கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த அசட் திருப்பி ரியல் ஓனருக்கே போய்டும் இல்லையா, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிட்டே போய்டும். ஆனால் irrevocable ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று கிடையாது, அதுக்கு ரேர் ஆப்போசிட். தேர் இஸ் நோட் எனி கண்டிஷன் அண்ட் ஆல்சோ அந்த அசட் திருப்பி அவரோட கையில் வரது. யாரோட கையில்? யார் அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? ட்ரான்ஸ்ஃபரார். ஓகேங்களா, அவரோட கையில் அந்த அசட் திருப்பி வராது. ஸோ அதுதான் irrevocable ட்ரான்ஸ்ஃபர் விச் cannot be cancelable during the lifetime of the transferor. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அசட்லேருந்து வரக்கூடிய இன்கம் வில் பி taxable in the hands of transferee. Let me tell you with an example. Here is an example. Mr. Hari transfer his asset to Mr. Navin without any conditions. சரி, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போது அந்த கேஸில் இந்த அசட்லேருந்து வரக்கூடிய இன்கம் யாரோட கையில் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தா இட் வில் பி taxable in the hands of Mr. Navin. ஸோ இதுதான் irrevocable transfer of asset. However, இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் இது வந்து irrevocable transfer கன்சிடர் பண்ணுவாங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி transfer through a medium of trust. Next வந்து transfer other than by way of revocable during the life of the transferor. transferரோட லைஃப் டைமில் இது ரிவோக்கபிள்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வந்து irrevocable transfer கன்சிடர் பண்ணுவாங்க. தட் இஸ் irrevocable transfer தவிர வேறு எதாவது இருந்துச்சுன்னா irrevocable transfer. என்ன ரிவோக்கபிள் கண்டிஷன் இருக்கும், இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்காது. சரி, நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு நாட் டிரைவ் எனி சீக்ரெட் ப்ராஃபிட் எது டிரெக்ட்லி ஒரு இன்டெரக்ட்லி. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா அவருக்கு எந்த சீக்ரெட் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் எ ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர் வித் காசோடு அவர் பண்ணுறதுனால அது டாக்ஸபிள் ஆகிடும் அவருக்கு அவரோட கையிலேயே. ஸோ இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் எந்த ப்ராஃபிட்டும் அவர் ஏர்ன் பண்ணாமல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அது irrevocable transfer அண்டர் செக்ஷன் 62 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? செக்ஷன் 61 அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பட் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் டைவெர்ட் பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரரோட கையிலேயே அந்த இன்கம் டாக்ஸபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 61 ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர். ரிவோக்கபிளாக என்ன? வித் சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த அசட்டை திரும்பி வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபரார் கையில் தான் டாக்ஸபிள் ஆகும். ஸோ இதில் நான் ட்ரான்ஸ்ஃபரார்னு யாரை சொல்கிறேன்? யார் அந்த அசட்டை வச்சு யார் அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க ட்ரான்ஸ்ஃபரார், யார்கிட்ட அது கொடுக்குறாங்கன்றது ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபரி. அதே மாதிரி செக்ஷன் 62 என்ன? irrevocable ட்ரான்ஸ்ஃபர். சரி, லைஃப் டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி அவரோட அந்த அசட் வராது அப்படின்னு சொல்லிட்டு வர வேணான்னு சொல்லிட்டு பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் irrevocable transfer. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் என்னென்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஏர்ன்ட் பை ஸ்பவுஸ் செக்ஷன் 64. இதில் வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் ஸ்பவுஸ்னால் என்ன? ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தான் ஸ்பவுஸ். ஸோ ஒய்ஃபோட ஸ்பவுஸ் ஹஸ்பண்டோட ஸ்பவுஸ் ஒய்ஃப். புரிஞ்சுதா? இது மாதிரி இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ இருக்கார், அவரோட ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை எப்படி இதில் வந்து கிளப் பண்ணுவார், அவரோட இன்கமில் கிளப் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த செக்ஷன். ஸோ லெட்ஸ் ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஆல்சோ. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கணும்னால எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லிகிட்ருக்கேன். மிஸ்டர் ஏ இருக்கார், என் கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் 20% ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த கம்பெனியில் அவருக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே கம்பெனியில் அவரோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து அவங்க ஒய்ஃப் வாங்கக்கூடிய சேலரி பி கிளப்டு வித் தி இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஏ. இப்போ ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுற இன்கமில் ஒய்ஃப்க்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் கிளப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுற இன்கமில் ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த கேஸ்லையும் கிளப் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வச்சு ஸ்கில்ஸ் வச்சு ப்ரொஃபஷன் வச்சு அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரெமுனரேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா that cannot be clubbed with that of the another but it can be taxable as income from profession or business. இந்த கேஸில் கிளப் ஆகாது. ஹஸ்பண்டோ ஏர்ன் பண்ணுறாருன்னா அவருக்கோட ப்ரொஃபஷனல் இன்கமில் அது ஆட் ஆகும். ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் இன்கமில் அது
club ஆகும் சேரும் போய் சரிங்களா. இதில் clubbing provision will not be applied. Here is a condition. If the remuneration of spouse is received by spouse by the application of technical or professional knowledge or experience, such remuneration will not be clubbed with and be charged as spouse's business or profession. So a spouse oda business or professional income la போயிட்டு அது சார்ஜ் ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்பௌஸோட ரெம்யூனரேஷனை கிளப் பண்ண முடியுமான்றது பார்த்தோமோ இருக்குது. இன்கம் ஃப்ரம் அசட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்பௌஸ்க்கு அசசி ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் யாருக்கு டாக்ஸபிள் ஆகும் அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷன் சொல்லுது. என்னென்னா அசசி வந்து அவரோட ஸ்பௌஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஒரு அசசி ஒரு மேலாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் யார்? ஒய்ஃப். அசசி ஒரு ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் யார்? ஹஸ்பண்ட். டேர்ம் இது தான். ஸோ டிரெக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி அசசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்களோட அசட் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வில் பி சார்ஜபிள் டு டேக்ஸ் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகாது. அசட்டை வந்து கன்சிடரேஷன் ஆடிக்குவேட் கன்சிடரேஷனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். கன்சிடரேஷன்னா என்ன? நான் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ அதுக்கு எனக்கு இன்னொரு அசட் கொடு ஆர் எனக்கு அதுக்கு அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேசஸில் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட்டு இஃப் த அசட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் இஃப் ஆன் த டேட் ஆஃப் அக்ரூவல் ஆஃப் இன்கம் த ட்ரான்ஸ்ஃபரி கேன் நாட் பி ஸ்பௌஸ் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரர். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அசட்லேருந்து வரக்கூடிய இன்கம் எப்போ வருதோ அந்த டேட் அப்போ ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இன்கம் கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் இன்கம் ஆஃப் அ மைனர் சைல்டு. அசசியோட மைனர் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி நம்ம கிளப் பண்ணுறோன்னு பற்றி தான் இந்த ப்ரொவிஷன் நமக்கு சொல்லுது. செக்ஷன் 64(1)(a). All income of a minor child shall be included in the income of parents whose total income is higher. அப்பா இல்லை அம்மா யாரோட டோட்டல் இன்கம் இன்க்ரீஸாக இருக்கோ தட் இஸ் ஹையஸ்ட்டாக இருக்கோ அவங்களோட டோட்டல் இன்கமில் மைனரோட இன்கம்மை ஆட் பண்ணிக்கலாம், மைனர் சைல்டோட இன்கம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹவெவர் சில இன்கம்மை நம்ம அது மாதிரி கிளப் பண்ண முடியாது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷல் டேலண்ட்னாலேயோ அவங்களோட மேனுவல் ஒர்க்னாலேயோ ஸ்கில் அப்ளை பண்ணியோ இல்லை ஸ்பெஷலைஸ் நாலேஜாலேயோ இன்கம் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்கம் நம்ம கிளப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் அப்படி இன்கேஸ் ஏதாவது இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு இஸ் ஆடட் வித் தட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் டோட்டல் இன்கம் செக்ஷன் 1032 படி 1500 பர் சைல்டு அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க பேரண்டோட டோட்டல் இன்கமில் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அதிலிருந்து 1500 பர் சைல்டு. ஒன் சைல்டு இருந்தால் 1500, 2 சைல்டு இருந்தால் 3000 சொல்லிட்டு அவங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கிளப்பிங் ஆஃப் இன்கமோட ப்ரொவிஷன்ஸ். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல் ஜஸ்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.